ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 85 அப்புறம் 86 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 84 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமும் அந்த G17 ரூயினுக்கு போய் இறங்கிட்டு அங்கே வந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் புல்லையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்புறம் அந்த நார்த் கேம்பஸ்ல இருந்து கிளாஸ் 4 சேர்ந்த 3 பேர் வந்து இந்த பேக் புல்லை நாங்கள் தான் துரத்திட்டு வந்தோம், அதனால இதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருப்பானுங்க. ஹீரோவோட டீமும் அடே இப்போ உங்களுக்கு யாரா கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு அவனுங்களை கொல்ற அளவுக்கு சண்டை போட்டு இருந்திருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம லோலா கிட்ட அடி வாங்கின அந்த ஃபீனிக்ஸ் மண்டையினும் இல்ல நான் நினைச்சதை விட இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இப்போ இவளை நான் எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். லோலாவும் அவனோட கழுத்துல கத்தி வச்சு மவனே இன்னும் ஒரு மூவ் பண்ணன நீ செத்து போயிருவா அப்படிங்கிறா. அந்த கிளாஸ் 4ஓட மொட்டையும் முட்டாளுங்களா, எங்களை மாதிரி 4th ஆர்டர் வாரியர்ஸ் எதுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு நம்ம குல்லாவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோ வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த ஹேமரை அந்த மொட்டை தலையன் காலிலேயே விழுந்துருச்சு. அவனும் வழியில கதறான். ஹீரோவும் டே அந்த வாரு ஹேமர் உன்னது தானா, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த குல்லா கிட்ட டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். அந்த மொட்டை சைக்கோவும் நீ செத்தடா அப்படின்ட்டு அவனோட கையில ஏதோ பவர் இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் நீ என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்ட, அதனால உன் கதை முடிய போகுது அப்படின்னு எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். அப்ப அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த மொட்டையும் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறான். அங்க மீதி இருக்க 4th கிளாஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல இவனுங்க என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இவனும் கூட நம்மளால சண்டையே போட முடியாது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம பிளாக்கோட டீமும் அடே எங்களை மறந்துட்டியா, இருங்கடா உங்க கதையை முடிக்கிறோம் அப்படின்னு அவனுங்கள போய் வெளுத்து வாங்குறாங்க. கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 4th கிளாஸ் சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம டீம் கிட்ட அடி வாங்கி முடிச்சுட்டு அந்த ஃபிளிக்கும் நம்ம ஹீரோ காலில் விழுந்துகிட்டே டே எங்களை மன்னிச்சிரே நாங்க இப்படியே போயிடுறோம் எங்களை விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பயந்துட்டு பேசுறீங்க, நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் அப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிறான். அந்த ஃபிளிக்கும் பாயிண்ட்டை கூட நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், ஆனா இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போட்டியில தோத்து போயிருமே அப்படிங்கிறான். ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இதை மறுத்தீங்க அப்படின்னா நான் உங்க கதையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுங்களும் டே டே சைக்கோ ஒரு நிமிஷம் இல்லை எங்களை கொன்னுறாத எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு கதறானுங்க. அப்போ நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அந்த கிளாஸ் 4 சேர்ந்தவங்கிட்ட 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருந்துச்சு, அப்புறம் இந்த பேக் புல்லட்ட ஒன்று இருக்கு, மொத்தம் 3 கிறிஸ்டல், இனிமே இந்த காம்படிஷன்ல நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படிங்கிறா. ஹீரோவும் இது இன்னும் முடியல, நாம இன்னும் இந்த G17 ரூயினோட டேஞ்சரஸ் பிளேஸுக்கு போகவே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னும் நம்ம ஒரு வாரம் இருந்தாகணும், அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு லோலா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். லோலாவும் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறா. அப்போ அந்த பில்டிங்ல ஏதோ லேசர் லைட் மாதிரி இருக்கு. லோலாவும் அதை பார்த்துட்டு டே கேர்ஃபுல்லா இருங்க இங்க இருந்து தள்ளி போங்கடா அப்படின்னு கத்தரா. ஹீரோவும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஜஸ்ட் மிஸ்ல ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சா அவனோட காலில் லைட்டா அந்த அட்டாக் பட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கு அந்த சிஸ்டத்துல இருந்து இந்த எனர்ஜியை டிவோர் பண்ணதுனால உங்களுக்கு 2000 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் என்னங்கடா இது, இந்த அட்டாக்கு கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, அப்புறம் நான் மட்டும் இந்த காம்பேக்ட் ஆர்மரை போடல கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும், எந்த முட்டாள்டா அவ்வளவு தூரத்துல இருந்து எங்களை அட்டாக் பண்றது அப்படின்னு கதறான். பார்த்தா நிறைய அட்டாக் வருது. நம்ம ஹீரோவும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் வச்சு தப்பிச்சிட்டு லோலா கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு கத்துறான். அவளும் இந்த ஸ்னைப்பரு டாப் ஃப்ளோர்ல இருக்கான், நான் சீக்கிரமா போய் அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு போறா. அப்ப அங்கிருந்த ஸ்னைப்பரும் ஒருத்தன் நம்ம கிட்ட வரான், அதனால ஸ்குவாட் ஏ நீங்க அவனை பார்த்துக்கோங்க, அப்புறம் ஸ்குவாடு பி நம்மளோட லாங் ரேஞ்ச் அட்டாக்கை கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சான்னு கேட்குறா. ஹீரோவும் இல்லை நான் ஓகே தான், அப்புறம் நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் லோலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. டேய் எப்படா ஒரே டைம்ல இத்தனை அட்டாக்கை லான்ச் பண்றீங்க, யாரு தாண்டா நீங்க, எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கு, சரி சீக்கிரம் இவனுங்க லோலாவை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப பிளாக்கோட டீமும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த குல்லாவும் ஆமா எதுக்குடா அவனுங்க 2 பேரும் எந்த ஒரு பிளானும் இல்லாம இவ்வளவு அவசரமா ஓடுறானுங்க அப்படின்னு கேட்கறான். அந்த கெர்லோஸும் அதெல்லாம் இருக்கட்டும் இங்க உட்காந்து நாம ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு கேட்கறான். பிளாக்கும் டே முட்டாளுங்களா, ஃப்ராஸ்டர் அந்த கிராவிட்டி சேம்பர்ல ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அதனால அவங்களால மட்டும்தான் அந்த ஸ்னைப்பர்ஸை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறா. குல்லாவும் ஆமா பிளாக்கு யாரு தான் நம்மளை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம பிளாக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஆர்மி மெம்பர்ஸ் தான் இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் ஆட்டை போட்டு போக பாக்குறானுங்க அப்படிங்கிறா.
அப்போ ஒரு 4-5 பேர் அந்த புதருக்கு பின்னாடி ஒளி தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. நம்ம பிளாக்கும் யாரா நீங்க அப்படின்னு கத்துறா. அவனுங்களும் டே ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாங்க நார்த்தன் கேம்பஸ்ல கிளாஸ் 10ல இருந்து வரோம், எங்களை யாரும் சுற்றாதீங்க அப்படின்னு கதறான். நம்ம குள்ளவும் சோபா முடியலடா, நார்த் கேம்பஸோட கிளாஸ் 10 அப்புறம் இந்த சவுத் கேம்பஸோட கிளாஸ் 10, அதாவது நாங்க இந்த மாதிரி ஆபத்தான ரூயின்ல எங்களை மாதிரி லாஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய கிளாஸ் என்ன பண்ண முடியும்னு நினைச்சு அந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்க அமுச்சு வச்சானுங்க அப்படின்னு தலையில அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம பிளாக்கும் டே எதுக்காகடா இப்படி பம்பிட்டு திரிஞ்சீங்க அப்படின்னு கேக்குறா. அந்த கிளாஸ் 10 சேர்ந்தவனும் அதுவா மேடம், நாங்க இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம், அப்போ நிறைய முட்டா பசங்க லேசர் கண்ணை வச்சு எங்களை அட்டாக் பண்ணானுங்க. இதுல என்ன ஹைலைட்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் முட்டாளுங்க அந்த பில்டிங்கை நோக்கி ஓடினானுங்க அப்படிங்கிறான். நமக்குள்ளவும் அட அது நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஆச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த கிளாஸ் 10ஓட மொட்டையும் இன்னும் அது அவனுங்க 2 பேரும் உங்க கிளாஸை சேர்ந்தவனுங்களா, ஏன்டா இந்த சவுத் கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தன் கதறிக்கிட்டே கீழே விழுவுறான். யாருன்னு பார்த்தா அந்த ஸ்னைப்பர்ல ஒருத்தன். நம்ம பிளாக்கும் சரி ஒரு ஸ்னைப்பரோட கதை முடிஞ்சிருச்சு, இப்போதாண்டா தெரியுது எங்க கிளாஸோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு, அதுலயும் அந்த 2 பேர் இருக்கானுங்க பாரு, அவனுங்களாம் அப்சல்யூட் மான்ஸ்டர் அப்படிங்கிறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்னைப்பரு நம்ம லோலாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவளும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் அசால்ட்டா தப்பிக்கிறா. அந்த ஸ்னைப்பரும் வெறியாயிட்டு யாரா இவ மேல என்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல, இவ எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லோலா போய் அவனோட கதையை முடிச்சிட்டா. ஹீரோவும் சரி இன்னொருத்தனோட கதையும் முடிஞ்சாட்டக்குது அப்படிங்கிறான். அப்போ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது, அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு யாரா இவனுங்க பண்ற அட்டாக்ல இருந்து என்னால தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவனுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கோஆர்டினேஷனோட பிளான் பண்ணி எங்களை அட்டாக் பண்றதை பார்த்ததுமே இவனுங்க ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படின்னா நான் இப்ப நினைக்கிற ஐடியா நல்லபடியா ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுங்க நின்றுட்டு இருந்த பேஸ்மெண்ட்டை அவனோட எலக்ட்ரிக் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். அது ஃபுல்லா இரும்புங்கிறதுனால அவனுங்களுக்கும் ஷாக் அடிச்சு டே நீ என்னடா பண்ணன அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு இனிமே எல்லாரும் என்ன தண்டர் போல்ட் கிங்னு கூப்பிடுங்கடா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அங்க இருந்தவங்களோட கதையை முடிச்சிட்டான். அவனுங்களும் வழியில கதறிக்கிட்டே கீழே விழுவுறானுங்க. இதை பார்த்து அந்த நார்த் சைட்ல இருந்து வந்த கிளாஸ் 10ஓட ஸ்டூடெண்ட்ஸும் என்னது இதுதான் உங்க சவுத் சைட்ல இருக்க கிளாஸ் 10ஓட பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த ஹண்டரும் டே என்ன கொன்னராத, என்னோட பேக்ல இருக்க எல்லா அட்ரஸையும் எடுத்துக்கிட்டு என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு கதறான். ஹீரோவும் அவன் கதையை முடிச்சுட்டு டே நான் எதுக்கு உன்னோட உயிரோட விடணும், அதான் இருக்கிறதுலே ஈஸியான வழி, உன்னை கொண்டுட்டு உங்ககிட்ட இருக்க அல்ட்ரா கர்ஸெல்லாம் எடுத்துக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி உயிருக்காக போராடுறத விட்டுட்டு உயிர் பிச்சை கேட்குறியா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ட்டு. ஓ மெர்சனரி நெட்வொர்க்ல எங்களுக்கு பவுண்டி செட் பண்ணியிருக்கானுங்களா, அது கடந்துட்டு போகுது அப்படின்னு அவன் பேக்ல பார்த்துட்டு ஆஹா 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அது மட்டும் இல்லாம 3 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், இன்னும் ஒரு சில 3rd ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்லாம் இருக்குது, நீங்க கொடுத்த பிரச்சனைக்கு இது ஒர்த்து தாண்டா அப்படின்ட்டு. என்ன லோலா எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். அவளும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் இந்த பேக்கை அவனுங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தேன், இதுல ஒரு 3 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில லோ ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் பரவாயில்ல இவனுங்க என்னதான் நமக்கு பிரச்சனையே கொடுத்துருந்தாலும் இவனுங்க பண்ண வேலை நம்மள இந்த காம்படிஷன்ல ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி மாத்த போகுது, இது மாதிரி 4 பேர் வந்தானுங்களா ஈஸியா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீங்க ஆல் ரைட்டா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் நாங்க நல்லா தான் இருக்கோம், அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு சில அல்ட்ரா கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. யாரா இந்த புது பசங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கறான். அந்த மொட்டையும் ஹாய் ஃப்ராஸ்டர் நாங்க கிளாஸ் 10 நார்த்தன் கேம்பஸ்ல இருந்து வரோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நீங்களும் கிளாஸ் 10 அப்படிங்கிறான். அவனும் ஆமா அப்படின்ட்டு ஃப்ராஸ்டர் நாங்க உனக்காக ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அது எந்த மாதிரியான ஆஃபர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் எங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுக்காக நீங்க எங்களுக்கு அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நீ முதல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லு, அப்புறமேட்டுக்கு அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுக்கலாமா இல்லை உங்களை போட்டு தரலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இருக்க இடம் எங்களுக்கு தெரியும், அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஸ்பேஸ் டைம் ரிஃப்டா, டே என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா அது வழியா ஒரு புது வேர்ல்டுக்கே போய் அங்கிருந்து நம்மளால நிறைய ட்ரெஷரை எடுத்துட்டு வர முடியும், அப்புறம் நான் எப்படி நீங்க உண்மைதான் சொல்றீங்கன்னு நம்பிட்டோம் அப்படின்னு கேட்கறான். அந்த நார்த் கேம்பஸை சேர்ந்தவனும் நாங்க சொல்றத நீ நம்பல அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை நீ வச்சுக்கோ, அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்டுக்கு போய் அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு நீ திரும்பி வந்தோட்டி என்னோட ஐடி கார்டை என்கிட்ட கொடுத்தா போதும், நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க பார்க்க
பார்க்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறீங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்ல இருந்து உயிரோட திரும்பி வந்து நார்த்தன் கேம்பஸை சேர்ந்த கிளாஸ் 10 சேர்ந்த நாங்கள் தான் உங்களுக்கு வழி சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி உன்னோட ஆட்டிடியூடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நீ தானே இந்த கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட் அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாம் அது நான் தான், எதுக்காக கேட்ட அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் உன்னோட ஐடி கார்டை நீயே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலையும் நான் கொடுத்துட்றேன், என்ன இந்த டீலிங் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அவனும் எனது உண்மையாவா, ஆனால் எதுக்காக நீ எங்களை நம்புற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ பேசினதுல இருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, உன்னோட கேம்பஸை சேர்ந்தவனுங்களும் நீங்கள் கிளாஸ் 10 அப்படிங்கிறதுனால உங்களை இந்த காம்படிஷன்லேருந்து எலிமினேட் பண்ண தான் பார்க்குறானுங்க. ஆனால் நீ இந்த கிளாஸோட பிரசிடென்ட் அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு உன்னோட கிளாஸை இந்த காம்படிஷனில் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற உன்னோட எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அவனும் உனக்கு ரொம்பவே நன்றி ஃப்ராஸ்டர். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் என்னோட கிளாஸ் பசங்களை தனியாக விட்டுற மாட்டேன், இந்த காம்படிஷனில் லீட் பண்ணி போவேன். அப்புறம் உன்னோட ஐடி நம்பரை சொல்லு, நான் அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இருக்க லொக்கேஷனை உனக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அவனுங்க உண்மை தான் சொல்லுவானுங்களா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் உண்மை தான் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாமளே கண்ணால் பார்க்க தானே போகிறோம். அப்புறம் அவனோட கண்ணை பார்க்கும்போது அவன் எவ்வளோ நேர்மையாக டெடிகேட்டடாக அவனோட கிளாஸ்மேட்ஸை லீடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் பொய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி வாங்க நாம் அந்த டைம் ஸ்பேஸ் ரிஃப்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் போன இயரில் ஏதாவது பண்ணாத ரிக்ரெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் மறக்காமல் பண்ணிடுங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.